சென்னையில இருந்து கவிஞர் ஜோமினா பாலமுருகன் அம்மா வாங்க. ஐயா சொன்ன ஒவ்வொரு கூற்றுக்கும் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதே மாதிரி ஐயா வந்து பாத்தீங்கன்னா தனி குடும்பம் தான், எனக்கு பணம் இருந்தா போதும், சமைக்க தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் என் குழந்தைங்களுக்கு நான் எல்லாம் ஆர்டர் பண்ணியே என் வாழ்நாளை ஓட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜோமினாமா, உங்களுடைய அனல் பறக்கும் என்ன சொல்றது தீயா வந்து இப்ப நீங்க வந்து எந்த அளவுக்கு வானலாவி சூரியனை தொடுற அளவுக்கு உங்களுடைய ஜுவாலைகள் வருமான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்கம்மா. நன்றி அம்மா, நன்றி. மாற்றி யோசி குழும உறவுகளுக்கும் ராணியம்மா அவர்களுக்கும் இக்காலத்திற்கு ஏற்றது கூட்டு குடும்பமே என்று தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் ஜீனத்தம்மா அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராகவன் ஐயா பேசிட்டு போயிருக்காங்க. அவர்கள் வந்து நீயா நானா நிகழ்வை சொன்னாங்க. அதுல இருந்த பெண்கள் எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க ஐயா, அதனாலதான் தண்ணியை கூட காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனா ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க ஐயா. கஞ்சா இருந்தாலும் கூழா இருந்தாலும் நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அது தனி கொடுத்தனமா இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி. கூட்டு குடும்பத்துலதான் சகிப்பு தன்மை இருக்குங்க ஐயா. விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமும் பகிர்ந்து கொடுத்தலும் இருக்கும். அன்பு பகிரப்படுது ஐயா, நிச்சயமா சொல்றேன். இப்ப வந்து நான் தனி குடும்பத்துலதான் இருக்கேன். நான் வந்து திருமணமாகி 1 மாத காலம் வந்து கோயம்புத்தூர்ல தனியா வசிக்க வேண்டிய சூழ்நிலை. என்னுடைய கணவர் குடும்பமும் என்னுடன் இல்லை, என்னுடைய தாயார் குடும்பமும் இல்லை. நாங்கள் இருவர் மட்டும். என்னுடைய 7 மாத குழந்தை, என் வயிற்றில் 7 மாத குழந்தையாக என் மகன் உள்ளான். அந்த சூழலில் நான் வந்து கோயம்புத்தூர்ல தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை. என் கணவர் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு 3 வீடுகள் இருக்கும். அந்த வீட்டுல நானும் ஒரு அறையில தனியா இருக்கேன். ஒரு நாள் வந்து இரவு நேரத்துல என் கணவர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. நைட் டியூட்டி போயிருக்கும் போது என்னுடன் யாருமே கிடையாது. என்னோட இந்த கர்ப்பமான சூழ்நிலையில 7 மாத வயிற்று உள்ள குழந்தையோட நான் இருக்கேன். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் குடும்பத்தோட இருக்காங்க. அவங்க வீட்டுல போய் நம்ம தங்க முடியாது. அவர்களும் வந்து நம்ம வீட்டுல இருக்க முடியும். என்னதான் வந்து நம்ம வந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட பேசினாலும் நம்ம அவங்க வந்து நம்மள வந்து அவங்க வீட்டுல படுக்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க இல்லையா. 20 வயசுல நான் வந்து அந்த குழந்தையோட வந்து அந்த தனியா அந்த ஒரு அறையில இருக்கேன். இருக்கும் போது ஒரு கனவு, அது வந்து இப்ப வரைக்கும் எனக்கு மறக்க முடியாது. ஒரு காற்று வந்து நம்மள தூக்கி ஒரு செவுத்துல வந்து இப்படி அடிக்கிற மாதிரி 4 பக்கமும் அடிச்சு எனக்கு கீழே அப்படியே தள்ளுற மாதிரி ஒரு கனவு. அந்த கர்ப்பமான சூழலையே வந்து எனக்கு அந்த கண்ணுல தெரியுது. அப்படி ஒரு கனவு கண்டு நான் நேரத்தை பார்த்தா 1 மணி. என்னால அதுக்கு மேல தூங்கவே முடியல. எனக்கு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. அந்த நேரத்துல நான் யாருக்கு வந்து பக்கத்துல வந்து அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, சொந்த பந்தங்கள் கிடையாது, கணவருடைய உறவுகள் கிடையாது, கணவரும் கூட இல்லாத சூழ்நிலையில அந்த இடத்துல வந்து என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு ஒரு கெட்ட கனவு கண்டுட்டு என்னால தூங்க முடியாம விடிய முழிச்சிட்டு இருந்தேங்க ஐயா. 5 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்து பக்கத்துல வந்து ஒரு கம்பெனில ஒரு பாட்டு ஓடுற சவுண்டு கேக்குது. ஒரு பற்று அதுல வந்து அந்த மிஷின் ஓடுறதும் பாட்டு ஓடுற சவுண்டும் கேட்கும் போது நான் வந்து அப்பதான் வந்து சரி பக்கத்துல ஆட்கள் இருக்காங்க, அந்த முழிச்சிட்டு இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நான் தூங்கினேன் 5 மணிக்கு மேல. அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து என்னுடைய தாய் தந்தையை நான் நினைத்தேன். என்னோட வந்து தாய் தந்தையோ இல்லைன்னா என் கணவருடைய உறவுகளோ யாராவது ஒருவர் வந்து என்னோட இருந்திருந்தாங்கன்னா அன்றைய நேரம் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும். ஒரு கர்ப்பமான சூழ்நிலையில எனக்கு வந்து அந்த ஒரு பயத்துல என்ன ஆகிருக்கும், ஏதாவது ஆகியிருந்தா கூட அப்போ யாரும் கிடையாது எனக்கு. அந்த ஒரு சூழலை வந்து நான் குடும்பத்தோட இருக்கிறது வந்து எவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அதே மாதிரிதான் அதே கோயம்புத்தூர்ல நான் வந்து சிகிச்சைக்காக போகும்போது ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல இப்ப வந்து உங்களுக்கு என்னைக்கு எப்பயா இருந்தாலும் வந்து ரத்தப்போக்கு ஏற்படும், 8 மாதத்துல இருக்கும் போது ரத்தப்போக்கு ஏற்படும், நீங்க வெளியில அதிகமா செல்லக்கூடாது, நீங்க இன்றைக்கே வந்து அட்மிட் பண்ணணும் உங்களை அப்படின்னு சொல்றாங்க. என்னோட யாருமே கிடையாது. உங்களோட அப்பா அம்மா இருக்காங்களா, கணவர் இருக்காங்களா, சொந்த பந்தங்கள் இருக்காங்களான்னு கேட்கும்போது என்னோட பக்கத்து வீட்டு அக்கா வராங்க, அவங்களுக்கும் ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அவங்களாலையும் தங்க முடியாது. அந்த சூழ்நிலையில எங்க அம்மாக்கு நான் போன் பண்ணும்போது இவங்க சென்னையில இருந்து எங்கேயுமே வெளியில போனது கிடையாது. அப்படிப்பட்டவங்க கோயம்புத்தூர் ரயில் பயணத்துல வர்றது வந்து ரொம்ப சிரமம். அப்படி இருக்கவங்க எப்படி வர முடியும்? அந்த ஒரு சூழலை நான் யோசிச்சேன். நம்மளோட வந்து சொந்த பந்தங்கள் இல்லாத நம்ம தனியா இருக்கிற சூழ்நிலையில நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு பாருங்க. என்னதான் வந்து நம்ம எவ்வளவோ வந்து சொல்லிக்கலாம், நம்ம வந்து தேவையானதை வாங்கிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். உடல்நிலை குறைவுபட்ட போது நம்மளோட வந்து உறவுகள் இல்லைன்னா எப்படி இருக்கும் நம்மளுடைய சூழ்நிலை? என்னதான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்மள பாத்துக்கிட்டாலும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் பார்ப்பது போல வருமா? நிச்சயமா வராது. அப்படியாக அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிற அருமையை வந்து நான் அந்த காலத்துல உணர்ந்தேங்க ஐயா. இப்ப வந்து நான் சென்னையில என்னுடைய அம்மா வீட்டு பக்கம் இருக்கேன். நாங்க தனியா இருந்தாலும் அம்மா அப்பாவுடைய துணையோட தான் இருக்கோம். இப்ப வந்து என்னுடைய கணவர் வந்து இரவு நேரங்கள்ல அவர்
கேட்டரிங் ஒர்க் செய்யறதுனால ஒரு வார காலம் கூட தங்கி வருவாங்க. இப்ப அவங்க நிம்மதியா போயிட்டு வருவாங்க. ஏன்னா எங்க அம்மா அப்பா என்னோட இருக்காங்க. அவங்க இரவு நேரங்கள்ல என்னுடைய அம்மாவும் என்னுடைய தங்கையும் என்னோட வந்து இரவு நேரத்துல எனக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. என் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. என் குழந்தைங்களை வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அவர்கள் இல்லைன்னா என்னால முடியாது. என்னதான் வந்து இப்ப சொல்லிக்கலாம், நிறைய வந்து குழந்தைகள் பார்த்து கொள்ற அலுவலகங்கள் இருக்கு, அங்க காசு கட்டி விட்டுட்டு நம்ம போலான்னு சொல்லிட்டு. யாரா இருந்தாலும் நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய தாய் தந்தையோ, நம்மளுடைய மாமனார் மாமியாரோ, நம்மளுடைய உறவுகளோ பார்த்து கொள்ற அளவுக்கு யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால என்னதான் வந்து நம்ம குழந்தைகளை அன்பா பார்த்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த குழந்தைகளை வந்து நம்மளுக்கு கோவப்படுத்துற சூழ்நிலை இருக்கும், அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கும் போது யாருமே வந்து நம்ம குழந்தைகளை அன்பா பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து சொல்லிக்கலாம், காலையில நான் விட்டுட்டு போயிட்டேன்னா ஈவினிங் வந்து நான் கூட்டிட்டு வந்துருவேன், இது ஒண்ணும் சிரமம் கிடையாது, இதுக்கு வந்து நம்மளுடைய வயதானவர்கள் இருக்கணுமோ நம்மளுடைய உறவுகள் இருக்கணுமோ வந்து காரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நம்மளோட இருந்தாதான் இது போல சூழ்நிலையில நம்ம குழந்தைகளை நம்பி விட்டுட்டு போக முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாரை நம்பி நம்ம விட்டுட்டு போக முடியும்? எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது, என்னென்னவோ வந்து காதுல நம்மளுக்கு விழும்போது அவ்வளவு ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. நல்லா தெரிஞ்சவங்க 10 வருடம் 20 வருடம் பழகுனவங்க கூட குழந்தைகளை எதேதோ செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நியூஸ் வரும்போது எப்படி வந்து பக்கத்து வீட்டை நம்பி நம்ம விட்டுட்டு போக முடியாது. அதே போல வேலைக்கு போற பிள்ளைங்கள் கவனிப்பு இல்லாமல் இருக்கிற மாணவ மாணவிகளை பாருங்க, என்னென்னவோ காரியங்களை செஞ்சு தீய வழிக்கு போறதுக்கு இது காரணமா இருக்கு. தனி குடும்பத்துல இருக்கிற குழந்தைகளை சொல்றேன் நானு. பார்த்து கொள்ள யாருமே இல்லாம எங்கெங்கயோ போவாங்க. அம்மா அப்பா வேலை முடிச்சுட்டு வரும்போதுதான் வருவாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்ணாங்க, இப்ப கைபேசி ஒண்ணு கையில குடுத்துட்டு போறாங்க. அந்த கைபேசியில என்னென்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இப்ப எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மகனே வைஃபை கனெக்ட் பண்ணி கொடுங்க, ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு என்கிட்ட கேட்பாங்க. ஒரு 9th படிக்கிற பையன் வந்து இப்படி கேட்கும் போது அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது. அவங்க வீட்டுல ஆட்கள் கிடையாது. ஒரு 2 முறை 3 முறை நான் கனெக்ட் செய்து விட்டு வேறு வேறு காரணங்கள் சொல்லி அதோட வந்து எனக்கு வந்து நெட்டு போதவில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லி காரணத்தை சொல்வது. என்ன பார்த்து கொண்டிருக்காங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ தவறான பாதைகள்ல செல்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. வீட்டுல வந்து உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாங்க, இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்காத, வெளியில போகாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய வழிமுறைகளை சொல்லுவாங்க. யாருமே இல்லாத சூழ்நிலையில அந்த குழந்தைகள் போற வழிதான் எப்படி. பெற்றோர் காலையில போயிட்டு ஈவினிங் வராங்க. நம்ம இந்த 4 பேர் இருக்கிற வீட்டுல பாருங்க, அவ்வளவு பிரச்சனைகள் வரும். காலையில டைம்ல அந்த டைம் ஆகுற சூழ்நிலையில சீக்கிரம் கிளம்புன்ட்டு கணவர் ஒரு பக்கம் கத்துறது, பிள்ளைகள் ஒரு பக்கம் கத்துறதுன்னு சொல்லிட்டு டென்ஷனான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே டென்ஷன் அந்த குழந்தைகளும் வந்து அனுபவிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு எங்க இருந்து அன்பு வரும்? சண்டை போடுறதுக்கும் கத்துறதுக்கும் தான் தோணுமே தவிர அன்பு வந்து நிச்சயமா கிடையாது. நாங்க வந்து வருடம் வந்து என்னுடைய கணவருடைய சொந்த ஊருக்கு போகும்போது அங்க இருக்கிற சூழலும் இங்க இருக்கிற சூழலும் எனக்கு அவ்வளவு ஒரு வித்தியாசத்தை கொடுக்குது. இங்க வந்து நம்ம வேலைக்கு போறதும் வரதும், நான் டியூஷன் எடுக்கணும், ஈவினிங் வந்து சமைக்கணும், 11 மணி ஆகும், மறுபடியும் காலையில இருந்து அதே ஒரு இயந்திர வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து அதுவே வந்து இந்த கூட்டு குடும்பத்தோட இருக்கிற வாழ்க்கையில போய் பாருங்க, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். என்னுடைய பிள்ளை வந்து நான் சமைக்கும் போது என்னோடய தொல்லை பண்ணிக்கிட்டு என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. தூக்க சொல்லிட்டு ஒரு பக்கம் கையில தூக்கிக்கிட்டு நான் நிறைய டைம்ல வந்து இந்த காய்களை கட் பண்ணிட்டு இருப்பேன். எப்படி முடியும் சொல்லுங்க? அவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை. சீக்கிரமா சமைக்கணும், தூங்கணுமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஐயா ஈஸியா சொல்லிட்டாங்க, ஹோட்டல்ல வாங்கிக்கிறாங்க, எல்லாமே வந்து செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயமா கிடையாதுங்க ஐயா. யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கலாம், அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்ப வந்து நம்மளுடைய அந்த வருமானம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கே கம்மியா இருக்கும் போது நம்ம எப்படி வந்து வெளியில வாங்கி செய்ய முடியும்? எல்லாத்தையும் நாங்க வீட்டுலதாங்க ஐயா செஞ்சுக்கிறோம். எல்லா வேலையும் நம்ம வந்து காலையில போயிட்டு ஈவினிங் வந்தாலும் 7:30 மணி வரைக்கும் டியூஷன், 8 மணி வரைக்கும் டியூஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சமைச்சு எல்லா வேலைகளும் நாங்க தான் செஞ்சுக்கிறோம். எந்த ஒரு வேலைக்கும் வந்து ஆட்களை வைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் போது யாராவது ஒருத்தர் சொல்றதை வச்சு நம்ம சொல்ல முடியாது தனி குடும்பம் வந்து சிறந்தது, இதற்காக வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா எப்படியாவது வந்து நம்ம மேல கொஞ்சமாவது இறக்கப்பட்டு ஏதோ ஒரு வேலையாவது செய்வாங்க. ஒரு பாத்திரம் கழுவுறதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலையை செய்வாங்க அவங்க இருந்தாங்கன்னா. இப்ப தனி குடும்பத்துல இருந்து எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கோம். அந்த கிராம சூழல்ல அந்த குடும்பத்தோட நம்ம இருக்கும் போது எவ்வளவு வந்து ஒரு அருமையான ஒரு சூழலா இருக்கு. நான் என்னுடைய குழந்தை வந்து என்னை தேடவே மாட்டாங்க. ஊருக்கு போனா எங்களுடைய கணவருடைய அக்கா இருக்காங்க, பெரிய என் பிள்ளைகளுக்கு வந்து பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பான்ற அத்தனை சொந்தங்களும் இருக்கு. அந்த அக்காவுக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 3 குழந்தைகளோட அவங்க விளையாடுறதுலயே அவங்களோட நேரத்தை செலவிடுவாங்களே தவிர என்னை தேடவே மாட்டாங்க, கைபேசியை தொடவே மாட்டாங்க. இப்ப இங்க இருந்தாங்கன்னா அந்த கைபேசியை கொடுத்தாதான் எனக்கு வேலையே நடக்கும், இல்லைன்னா என்ன வேலை செய்ய விட மாட்டாங்க.
ஆனா அங்க போயிட்டா எனக்குமே அந்த கைபேசியை தொட வேண்டிய வேலையே இருக்காது. நம்ம வந்து வேலைகளை முடித்து இங்க என்னதான் வேலை செஞ்சாலும் அந்த டயர்டு இருக்கும். ஆனா அங்க போனா எல்லாரும் பகிர்ந்து செய்யும் போது அந்த வேலையில வந்து ஒரு டயர்டு இல்லாம ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலா இருக்கும். எல்லாருக்கும் வந்து என்னுடைய மாமியார் கூடயே இப்ப ஐயா சொன்னாரு, வீட்டுக்கு அங்க ஊருக்கு போனா ரெஸ்ட் எடுக்க தான் போறாங்க, இங்க வந்து அவ்வளவு வேலைகளை செஞ்சு ரெஸ்ட் எடுக்க போறாங்கன்னு. நிச்சயமா கிடையாதுங்க ஐயா. நாங்களாம் ரெஸ்ட் எடுக்க போல. நான் வந்து அங்க ஊருக்கு போனேன்னா எங்க மாமியார் தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. நான் என்னதான் வந்து சென்னையில வளர்ந்தாலும், நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்துல பிறந்தாலும் என்னுடைய கணவர் வந்து இந்து குடும்பத்துல இருக்காங்க. நாங்க காதல் திருமணம். அங்க போயிட்டு இங்க வந்து எனக்கு சாணி தெளிக்கிறதோ கோலம் போடுவதோ எனக்கு தெரியும். எனக்கு வந்து பழக்கம் கிடையாது. சிறு வயதுல இருந்தே அந்த பழக்கம் கிடையாது. ஆனா அங்க போயிட்டு எல்லா வேலைகளையும் நான் செய்வேன். பூ கட்டுறதா இருக்கட்டும், கோலம் போடுறதா இருக்கட்டும், சாணி தெளிக்க. நான் ஒரு ஆசிரியரா இருக்கேன். என்ன நான் படிச்சிருக்கேன், நான் வந்து வேலைக்கு போயிருக்கேன்லாம் அங்க போய் என்னால சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அங்க போயிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஆமா ஜுனைதாமா, சாரி அம்மா, நீங்க வந்து நீங்க வந்து உங்க மாமியாருக்கு உதவியா இருக்கிறீங்க. எல்லாருமே மாமியாருக்கு உபகாரமா இருக்கிறாங்களா உபத்திரமா இருக்கிறாங்களான்னு தானே அவர் சொல்றாரு. நீங்க ஒருத்தர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்களே உங்க மாமியார், சொல்லுங்க. இல்லைங்கம்மா, அது ஒரு நடைமுறையை சொல்றேன். எல்லாருமே வந்து ஓய்வெடுக்க போறாங்கன்றது வந்து காரணம் இல்ல, அதுக்காக சொல்றேன். அது போல எல்லா வேலைகளையும் நான் செய்வேன். அங்க போயிட்டு நான் சமைக்கிறது தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அப்படி வந்து நம்ம ஒரு நாளாவது அங்க போயிட்டு மகிழ்ச்சியா இருந்துட்டு வரணும்னு தான் நம்ம போனாலும் எல்லா வேலைகளையும் செய்வோம். என்னுடைய மாமியாருடைய உடைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் அந்த 10 நாட்கள், அவருக்கு சொல்ல 10 நாட்கள் வந்து நான் என்னுடைய உடைகளை கூட நான் தொடல. என்னுடைய மருமகளே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மருமகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுடைய மனநிலை, நம்ம வந்து யாரா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், நம்மளுடைய மனநிலை எப்படி, அவங்களையும் நம்மளுடைய அம்மாவா பார்க்கணும், நம்மளுடைய குடும்பமா தான் நம்ம பார்க்கணும். வேற்றுமை இருக்கிறதுனாலதான் இந்த தனி குடும்பங்கள் எல்லாமே பிரிந்து போறதெல்லாம். நம்ம குடும்பமா நம்ம நினைக்கணும். அது மாமியாரா இருக்கட்டும், மாமியாரா இருந்தாலும் மகளா நினைக்கணும் மருமகளை. அதே போல மருமகளும் மாமியார மகளா நினைச்ச பிரச்சனையே இல்லையே. இந்த தனி குடும்பத்துக்கான காரணமே தேவை கிடையாது. அது போல ஒற்றுமை இருந்தாலே வந்து கூட்டு குடும்பத்துல மகிழ்ச்சியா வாழலாம். இப்ப நான் வந்து சென்னையில தனி குடும்பமா இருந்தாலும் எனக்கு வந்து கூட்டு குடும்பத்துல வாழறதுதான் வந்து மிகவும் மகிழ்ச்சியானதாகவும், அந்த 10 நாட்கள் நாங்க அந்த லீவ்ல போய் நாங்க இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து இந்த ரெகுலர் வாழ்க்கையில கிடையாது. இந்த இயந்திர வாழ்க்கை வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாகவும், சண்டையை கொடுக்கறது, என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் அதுல நிம்மதி கிடையாது. ஆனா அந்த கூட்டு குடும்பத்துல வந்து அவ்வளவு மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்குதுமா. அதே போல குழந்தைகளுக்கும் வந்து அந்த விட்டு கொடுக்கிற தன்மையும், என்னுடைய குழந்தை வந்து 2 வயது குழந்தை அங்க வந்து அவங்களுடைய சகோதரிகள்லாம் தண்ணி எடுத்துட்டு வரும்போது அவ ஒரு சின்ன குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வருவா. இது போல சின்ன சின்ன நல் பழக்கங்கள்லாம் வந்து இங்க கிடையாதுங்கம்மா. அது போல இந்த சூழல்ல வந்து இக்கால சூழலா இருக்கட்டும், எக்கால சூழலா இருக்கட்டும்மா, கூட்டு குடும்பம் தான் சிறந்தது. நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இக்காலத்துக்கும் ஏற்றது வந்து கூட்டு குடும்பம் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கும் ஜோமினா பாலமுருகன். நன்றிங்கம்மா. உங்களுடைய அருமையான வார்த்தையை வந்து என்னது வர்ணிக்க வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவம் அப்படிங்கிறது மறு ஜென்மம். அந்த ஒரு பிரசவத்துக்கு எனக்கு ஆள் இல்ல, பக்கத்து வீடு என்னதான் பக்கத்து வீட்டுல ஆள் இருந்தாலும் நான் அடுத்த ஆளுதான், நான் தனி குடும்பத்துலதான் காதல் திருமணம் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா என்னைய பாக்குறதுக்கு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்து எனக்கு இருந்தனாலையும், ஏதோ கடவுள் கொடுத்தாருள் எனக்கு வந்து என்னோட மாமியார் எனக்கு அம்மாவா மாச்சிட்டாங்க, எனக்கு அதனால என்னோட வாழ்க்கை வந்து சிறப்பாயிடுச்சு அப்படின்ற உங்களுடைய செழிப்பான வார்த்தைகளால அழகான ஒரு சிறப்பு தமிழ வந்து ஆசிரியரா இருந்தாலும் உங்களுடைய ஆதங்கம் அப்படிங்கிறது இல்லாம உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே பிரதிபலிச்சிருக்கீங்க அம்மா. சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்க கூட்டு குடும்பம் தான் ஐயா சொன்னாங்க, ராகவன் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு வந்து பணம் இருந்தா எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது வந்து வாழ்க்கை கிடையாதுங்க ஐயா. நான் ஊருக்கு போனா நான் தான் என் மாமியாருக்கு வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டீங்க. எத்தனை மருமகள் இப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்த பிரச்சனை யாருமே வந்து முதியோர் இல்லத்துக்கு போக மாட்டாங்க, யாரும் வந்து தனி குடும்பம் போக மாட்டாங்க இல்லையா. உங்களுக்கு மாமியார் மாதிரி எல்லாருக்கும் மாமியார் அமைய நாம அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப இருக்க உலகத்துல போட்டி அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கு. தனி குடும்பமா நீங்க சொல்றீங்க, நாங்க 4 செவத்துக்குள்ள நான் இருக்கேன், என் வீட்டுக்காரர் நைட் டியூட்டி போயிட்டாரு, நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு. அதுதான் உண்மை. அந்த உண்மையான ஒரு ரகசியத்தை உடைச்சு சொல்லிட்டீங்க. ஏன்னா தனி குடும்பத்துல 4 செவத்தை பார்த்து நான் பேசிட்டு இருக்கணும். கணவரே வந்தாலும் அவர் வந்து தூங்கிடுவாரு, நான் தான் உட்காந்து அவருக்கு வேலையை பார்க்கணும், நான் காய்கறி நறுக்கணும், நான் தான் என் வேலையை பார்க்கணும், நான் தான் குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாமா நீங்க வந்து சிறப்பா வந்து எனக்கு கூட்டு குடும்பம் தான் அதுல வந்து நிம்மதியும் தருது, சந்தோஷமும் தருது, என்னுடைய வாழ்க்கையோடைய சிறப்பான ஒரு வாழ்த்துதல்களையும் தருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.